சமைக்கிறத விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான். என்னடா சமைக்கிறது அப்படின்னு மண்டையை போட்டு உடைச்சுக்காம ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. சுடு சாதத்தோட ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அது கூட ஒரு 2 தக்காளியை நறுக்கி நல்லா வதக்குங்க. அதை நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய், தக்காளி, 3 பல் பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட குழம்பு மசாலா, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து அந்த மசாலா வேகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதோட அரைச்ச மசாலா தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதை நல்லா வடிகட்டி அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. உடனே கிளறி விட்டுறாதீங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி அப்படியே சுடு சுடு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை தமிழச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.